Good evening, students. Today we see the lessons accounts for not for profit organizations. Already we saw receipts and payments account. Today we cover the chapters income and expenditure account. First you understand what is the meaning of income and expenditure account. Here distinction between revenue and capital items will be helpful while preparing the final accounts of not for profit organization. மொத்தம் 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், செகண்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் தான். சரியா? இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எதுலேருந்து எடுப்பாங்கன்னா அந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இட் இஸ் அ பேசிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். they received cash and paid the payment through cash. ஓகேவா? இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனும் தான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இதுலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அப்போ மெயின் அக்கௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு தான். ஓகேவா? ஸோ ரெவன்யூ ஐட்டம்ஸ் will be recorded in the income and expenditure account while capital items will be recorded in the balance sheet. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெவன்யூ ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கேபிட்டல் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம். நான் கேஷ் ஐட்டம் மட்டும்தான் என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வெறும் ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துப்போம். கேபிட்டல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துப்போம். இங்கே ரெண்டு விதமான சம்ஸ் நம்ம பார்ப்போம். எப்படின்னா வித் பேலன்ஸ் ஷீட், வித்தவுட் பேலன்ஸ் ஷீட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வித்தவுட் பேலன்ஸ் ஷீட், அதாவது வெறும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். அப்போ அதில் நம்ம எதை மட்டும் எடுத்துக்கணும்னா ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? So items peculiar to not for profit organizations and their accounting treatment in the context is given below. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து அதோட மீனிங்ஸ் எல்லாம் அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். சரியா? ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் யூஸ்வலி கலெக்ட் subscriptions periodically from their members. Usually they collect the subscription from their members on the periodical basis like monthly, quarterly, half yearly or yearly. சரியா? ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு மெம்பர்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷனை வந்து மந்த்லி பேசிஸ், ஆஃப் இயர்லி பேசிஸ், குவார்டர்லி பேசிஸ், இயர்லி பேசிஸ் என்ன பண்ணோம், அது கலெக்ட் பண்ணோம். ஓகேவா? இன் அடிஷன் சம் ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சில ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. சரியா? சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டென்னிஸ், பில்லியர்ட்ஸ் எக்ஸட்ரா. அதாவது வந்து அந்த டென்னிஸை யூஸ் பண்ணுறதுக்கு, பில்லியர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்குன்ட்டு அந்த கிளப்பில் என்ன பண்ணோம், ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவோம். ஆர் கலெக்டட் ஃப்ரம் த கன்சர்ன் மெம்பர்ஸ் பிளேயிங் டென்னிஸ் ஆர் பில்லியர்ட்ஸ் ஆஸ் த கேஸ் மேபி. அதை ப்ளே பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணுவோம். ஆல் தி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். இந்த எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுமே என்னது, நம்மளுக்கு ஒரு இன்கம். ஸோ அதனால் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் மேடு. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சம் ஆஃப் த லம்ப் ஆஃப் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செக்யூரிட்டிஸில் இல்லை ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். சரியா? அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு கேபிட்டல் நேச்சர். ஏன் நேச்சர்னால் அது வந்து பார்த்தோன்னா ஒரு அசட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த அசட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா மந்த்லி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரியா? இல்லைனா ஒவ்வொரு இயரும் எனக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். ஏன்னா இது ரெவன்யூ நேச்சர், இது வந்து ரொட்டீனாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணாலும் சரி, வாங்கினாலும் சரி, அது ரெண்டுமே வந்து கேபிட்டல் நேச்சர். ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னது, ரெவன்யூ நேச்சர். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இதை என்னவா கன்சிடர் பண்ணோம், ரெவன்யூ ரெசிப்டாக கன்சிடர் பண்ணோம். அடுத்து சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ த சேல் ப்ரொசீஸ் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் லைக்ஸ் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம கிளப்பில் இருக்க ஓல்டு டென்னிஸ் பால்ஸு, பேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கிடைக்கிற இன்கம் என்னது, நம்மளுக்கு வந்து ரெவன்யூ ரெசிப்ட். இப்போ கிளப்ஸில் யூஸ்வலாக இதை என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அட் அ டைமில் வந்து ஓல்ட்ஸை வந்து சோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ரொட்டீனாக இந்த இன்கம் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். அடுத்து சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ்.
இப்போ எவ்ரி கிளப்ஸ் பர்ச்சேஸ் டெய்லி ஜேர்னல்ஸ், வீக்லி பீரியாடிக்கல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய புக்ஸ் என்ன பண்ணோம் வாங்கிட்டே இருக்கோம். சரியா, புக்ஸ் மீன்ஸ் வந்து மேகசின்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா, அப்போ வாங்கிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணணும், ஒரு சைட் பர்ச்சேஸ் பண்ணணும் மெம்பர்ஸ் படிக்கிறதுக்காக. இன்னொரு டைம் வந்து இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டெல்லாம் என்ன பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும். அப்போ அதுலேருந்து கிடைக்கிற இன்கம் என்னது, நம்மளுக்கு ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். ஏன்னா இட் இஸ் ரொட்டீனாக இது நடக்கும். எவ்ரி மந்த் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. அமௌண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் ஏ கேபிட்டல் ரெசிப்ட் ஆஸ் இட் இஸ் நான் ரெக்யூரிங் இன் நேச்சர். இது வந்து நான் ரெக்யூரிங் இன் நேச்சர். இப்போ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னால், இப்போ ஒரு கிளப்பில் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு கிளப் இருக்குது, ஒரு ரீக்ரியேஷன் கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் போய்ட்டு நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுக்கு இப்போது 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு மெம்பர் வந்து எவ்ரி மந்த் 10,000 பே பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு மெம்பர் என்ன பண்ணோன்னா, ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக சேர்த்து என்ன பண்ணார், ஒரு 10 lakh 15 lakh பே பண்ணிவிடுவார். சரியா, ஸோ அந்த 15 lakh வந்து பார்த்தோன்னா அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாக அவர் என்ன பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரிப்ஷனே பே பண்ண தேவையில்ல. அப்போது இது வந்து ஒரு ரெசிப்ட், ஒரு இன்கம். அப்போ இந்த இன்கம் வந்து பார்த்தோன்னா என்னென்னா ரெவன்யூ ரெசிப்ட் கேபிட்டல் பேஸ் இன்கம். அப்போ இது என்னதுன்னா கேபிட்டல் ரெசிப்ட். ஓகேவா. அடுத்தது லீகசி. எ கிஃப்ட் மேட் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை எ வில் இஸ் கால்ட் லீகசி. இட் இஸ் ஏ கேபிட்டல் ரெசிப்ட். ஒரு மெம்பர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு விஐபி மெம்பர் என்ன பண்ணுவார்னா, அவரு சுயமாக வந்து என்ன பண்ணுவார், அந்த கிளப்புக்கு வந்து என்ன பண்ணுவார், ஒரு அசட்ஸாவோ இல்லை ஒரு மணியோட வேல்யூவாவோ என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்போ அது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ரெசிப்ட். அதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கேபிட்டல் பேசிஸில் வச்சு அதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகேவா. அடுத்தது அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. இட் இஸ் எ ஃபீ கலெக்டட் ஃப்ரம் எவ்ரி மெம்பர் ஒன்லி ஒன்ஸ் அட் எ டைம் ஆஃப் ஃபீஸ் or admissions into the organization. It may be treated as a revenue receipt as it is recurring income from new members admitted every year and may be used to meet the expense at the time of admission. சரியா. It may also be treated as a capital receipt. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த அட்மிஷன் ஃபீ, என்ட்ரன்ஸ் ஃபீயை வந்து பார்த்தோன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா இது ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். ஏன்னா வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் கிட்டேருந்து இப்போ வந்து ஒரு கிளப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. ஸோ அப்போ அவங்க உள்ளே வரும்போது என்ன பண்ணோம், அதில் வந்து என்ன பண்ணோம், அட்மிஷன் ஃபீயோ அந்த என்ட்ரன்ஸ் ஃபீயோ என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடக்குது, அப்போது அதுக்கு ஃபீயை கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா. ஆனால் இப்போ இது வந்து யூஸ்வலாக நடக்கிறதுனால இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா இதில் வரும்னா கேபிட்டல் ரெசிப்டில் வரும். சரி, அப்போது இதோட பேசிஸ் ஆஃப் நேச்சரை பொறுத்து. சரியா, அது வந்து அடிக்கடி கலெக்ட் பண்ணால் அது வந்து ரெவன்யூ ரெசிப்ட். அதுவே வந்து சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் அது கேபிட்டல் ரெசிப்ட். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை அதர் ஆர்கனைசேஷனோ என்ன பண்ணுவோம், நம்ம உதவிகளை வந்து இந்த கிளப்ஸ் வந்து வாங்கும். இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வாங்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்ஸாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கிளப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லிட்ரஸி அசோசியேஷனாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மே ரிசீவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். ஓகேவா. ஸோ கிராண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். எதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இதில் 2 விதமாக இருக்குது. அந்த வாங்குகிற பர்பஸை பொறுத்து என்ன பண்ணலாம், இதை ரெவன்யூவாக கேபிட்டலாக நம்ம தீர்மானிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிராண்டை ரிசீவ் பண்ணுற எதுக்காக, ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக, ஒரு அசட்ஸை வாங்குறதுக்காக ஆர் ட்ரீட்டட் ஆஸ் கேபிட்டல் ரெசிப்ட் ஆஸ் தே ஆர் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ இது நான் ரெக்கரிங் இன் நேச்சர்னால இது என்னது கேபிட்டல் ரெசிப்ட். சரியா. ஏன்னா இது என்ன பண்ணால் நம்ம ஒரு பில்டிங்காகவோ ஒரு அக்விசிஷனுக்காகவோ அடிக்கடிக்க வாங்க மாட்டோம், எப்போனா ஒரு வாட்டி தான் வாங்குவோம். சரியா, 5 years once 10 years once அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ அப்போ என்ன மீனிங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ரெசிப்ட். அதே வந்து கிராண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசட்ஸ், பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ் எக்ஸெட்ரா. இதே வந்து ஒரு எய்டட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசட்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்டாஃப்க்கு சேலரி பே பண்ணுறதுக்கோ கவர்மெண்ட்கிட்டேருந்து வாங்குறது நம்ம என்னன்னா ரெவன்யூ நேச்சர். ஸோ அப்போ என்ன மீனிங், அது வந்து ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். சரியா. ஸோ இப்போ அடுத்தது டொனேஷன்ஸ். These are the amounts received by not for profit organization as a gift. The donation means என்னது, ஒரு கிஃப்டாக என்ன பண்ணோம், ரிசீவ் பண்ணோம். இட் மே பி ஜென்ரல் டொனேஷன் ஆர் ஸ்பெசிஃபிக் டொனேஷன். இதை 2ஆக பிரிக்கலாம், ஒன்று ஜென்ரல் டொனேஷன், ஸ்பெசிஃபிக் டொனேஷன். ஸோ ஜென்ரல் டொனேஷன், if the donation is received without any specific condition then it is a general donation, it is a revenue receipt. சரியா. the donation not conveyed any specific கண்டிஷன், ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இல்லாமல் டொனேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, ஜென்ரல் டொனேஷன். அது வந்து இந்த பர்பஸ்க்காக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சரி, அப்போ இது என்னது பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். யூஸ்வலாக இந்த டொனேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்துங்க, அடுத்தது பாருங்கள், ஸ்பெசிஃபிக் டொனேஷன். ஸ்பெசிஃபிக் டொனேஷன், இஃப் த டொனேஷன் இஸ் ரிசீவ்ட் வித் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஃபார் ஏ பர்டிகுலர் பர்பஸ் லைக். சரியா, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக என்ன பண்ணோம், ரிசீவ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள்,
டொனேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட் எக்ஸெட்ரா, இட் இஸ் நோன் அஸ் ஸ்பெசிஃபிக் டொனேஷன். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வந்து டொனேஷன் ரிசீவ் பண்ணால் அது ஸ்பெசிஃபிக் டொனேஷன். இந்த ஸ்பெசிஃபிக் டொனேஷன் வந்து நம்ம என்னவா ட்ரீட் பண்ணணும்னா கேபிட்டல் ரெசிப்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆனரரியம். ஆனரரியம்னா என்னென்னா தமிழில் மதிப்பூதியம் சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த வே ஆஃப் ரெமுனரேஷன் ஃபார் அன்யூஷுவல் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. ஓகேவா? இட் இஸ் அ ரெமுனரேஷன் paid to a person who is not a regular employee of the organization. சரியா? that employee is not a regular employee. அவர் வந்து தற்காலிகமாக இல்லை சம் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அவர் என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபுக்கு பே பண்ணுற சேலரியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆனரரியம் சொல்கிறோம். இதுவும் வந்து பார்த்தோன்னா சேலரி மாதிரி தான். அதனால் வந்து என்னது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சச்சஸ் பால்ஸ், பேட்ஸ், நெட்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ கிளப்புக்கு தேவையான இது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆர் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் டேக்கன் ஆஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அண்ட் வேல்யூ ஆஃப் அன்கன்சியூம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டாக் ஆர் ஷோன் அஸ் அசட்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட். ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணாத நம்ம கையில் இருக்க ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இயர் எண்டில் வந்து அதை வந்து ஒரு அசட்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் மாதிரி சின்ன சின்ன வேல்யூ இருக்குது. அது வந்து ஐ வேல்யூ லைக் வந்து 5 lakh 10 lakh அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசட்ஸ். அது இப்போது இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ஏன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அது ஐ வேல்யூ அசட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 5 years ஒன்ஸ் 10 years ஒன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதோட யூஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம்பிள் சொல்லாங்க பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் டென்னிஸ் டேபிள், அடுத்தது பில்லியர்ஸ் டேபிள், இது எல்லாமே. அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு வந்து நம்ம ஒரு புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த புக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்லி ஒன்ஸ் நம்ம ஒரு இப்போது இயர்லி ஒன்ஸ் ஒரு 10,000 புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதோட என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 years 3 years கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ இதோட நேச்சர் வந்து கேபிட்டல் நேச்சர். ஓகேவா? ஸோ இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ ஆர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? அது கீழே பாருங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நீங்கள் பார்த்துங்க. இப்போது இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து போடணும், இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் a summary of income and expenditure of a not for profit organization prepared at the end of an accounting year. சரியா? இதை வந்து ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயரோட எண்டில் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா இன்கமும் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் இயரோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பேஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட் த சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷிட் பர்டைனிங் டு எ பர்டிகுலர் இயர். அந்த பர்டிகுலர் இயரில் உனக்கு வந்து சர்ப்ளஸ் கிடச்சிருக்கா, இன்கம் அதிகமாக கிடச்சிருக்கா, இல்லை இன்கம் கம்மியாக கிடச்சிருக்கா, அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம இதை போடுறோம். உங்கள்கிட்ட பட்ஜெட்டில் சர்ப்ளஸில் நிற்கிதா இல்லை டெஃபிஷிட்டில் நிற்கிதா அப்படின்ட்டு. இட் இஸ் a nominal account in nature. இது வந்து என்னது, nominal account in which items of revenue receipts and revenue expenditure relating to the current year alone are recorded. இல்லை கரண்ட் இயரை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். இது ஏன் நாமினல்னா என்னது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் உள்ளே வரதுனால. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபாலோயிங் த அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் எ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். in this account incomes are shown on the credit side and expenses are shown in the debit side. சரி, receipts and payments account வந்து receipt debitல வரும், பேமெண்ட் வந்து கிரெடிட்டில் வரும். ஆனால் இதில் வந்து உல்ட்டா வரும். எப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெபிட்டில் வரும், இன்கம் வந்து கிரெடிட்டில் வரும். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் கேஷ் ஐட்டம்ஸ், நான் கேஷ் ஐட்டம்ஸ் such as income accrued but not received, loss or gain on sale of fixed assets, depreciation. இந்த நான் கேஷ் ஐட்டம் வந்து பார்த்தோன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் இதில் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்கம் accrued but not received. சரியா? ஸோ ஓகேவா? அடுத்தது இன்கம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆர் கெயின் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசஸ். ஒரு ஃபிக்ஸட் அசஸில் சேல் பண்ணுறதுல வர ப்ராஃபிட் லாஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசஸ். இது எல்லாமே நான் கேஷ் ஐட்டம்ஸ். இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் எடுத்துப்போம். இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சரில் எடுத்துப்போம். ஆனால் இதில் எடுத்துக்க மாட்டோம். எதுலன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு எனேபிள் த மெம்பர்ஸ் டு நோ த ஒர்க்கிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் டு நோ வெதர் இட்ஸ் இன்கம் இஸ் சஃபிஷியன்ட் டு மீட்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சஸ். இது எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, இப்போ ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா அதோட இன்கம் வந்து அதோட எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக.
சரியா. இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ஏ கிவன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஆனால் இதை எதுலேருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோன்னா, நம்ம ஏற்கனவே போட்டு வச்சு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நம்ம போடுவோம். சரியா. இப்போ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ், அதே மாதிரி க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் தான் நமக்கு ஆன்சராக வரும். இந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எடுத்துக்கக்கூடாது. அதை அப்படியே என்ன பண்ணணும், விட்டுடணும். அடுத்தது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் வந்து நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்ஸும் எடுத்துப்போம், ரெவன்யூ ரெசிப்ட்ஸும் எடுத்துப்போம். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துப்போம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துப்போம், அதாவது பேமெண்ட். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா வெறும் ரெவன்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும், கேபிட்டலில் எடுத்துக்கக்கூடாது. அது ரெசிப்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் சரி. Only revenue receipts pertaining to the current year should be taken to the credit side of the income and expenditure account. Income and expenditure accountல current year உடைய இன்கம்மை மட்டும்தான் என்ன பண்ணணும், credit side எடுத்துக்கணும். Due adjustment should be made for income received in advance, income accrued for the current year and for the amount relating to the previous year or years. அதாவது வந்து கரண்ட் இப்போ இதில் வந்து எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னா, இன்கம் ரிசீவ் இன் அட்வான்ஸ், அந்த இன்கம் முன்னாடி ரிசீவ் பண்ணியிருப்போம், அதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ ரிசீவ் பண்ணுற இன்கம் வந்து ப்ரீவியஸ் இயரோடு தான் இருக்கும், அதையும் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. கரண்ட் இயரை மட்டும்தான் எடுத்துக்கணும். Similarly, revenue expenditure relating to the current year only must be taken in the debit side of income and expenditure account. அதே மாதிரி கரண்ட் இயரோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன பண்ணணும், டெபிட் சைடில் எடுத்துக்கணும். Adjustment must be made for outstanding expenses of the previous year and current year for the prepaid expenses of the previous year and current year. இந்த நான் கேஷ் ஐட்டம் சொல்லக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் உடைய ப்ரீவியஸ் இயர்தும் கரண்ட் இயர்தும், அதே மாதிரி வந்து பார்த்தா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா. அடுத்தது, any income or specific fund must not be taken to income and expenditure account. அதே மாதிரி வந்து ஒரு இன்கம் ஒரு எக்ஸ்பென்சஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபண்டோடைய இன்கம், இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ அது என்ன நேச்சர், அது வந்து கேபிட்டல் நேச்சர். அப்போ அது என்ன பண்ணக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் நான் கேஷ் ஐட்டம் சச்சஸ் பேட் டெப்ஸ், நான் கேஷ் ஐட்டம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதில் எடுத்துக்கணும். நான் கேஷ் ஐட்டம் சச்சஸ் பேட் டெப்ஸ், டெப்ரிசியேஷன், லாஸ் ஆர் கெயின் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ் எக்ஸெட்ரா விச் ஆர் நாட் ரெக்கார்டட் இன் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆகாது, ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் ஆகும். எதுனா பேட் டெப்ஸு, டெப்ரிசியேஷனு, ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸை சேல் பண்ணுறது மூலமா வர ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா. அடுத்தது பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் எய்தர் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒன்று சர்ப்ளஸாக கிடைக்கும், இன்னொன்று வந்து டெஃபிஷிட்டாக கிடைக்கும். அண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ஃபண்ட் இந்த பேலன்ஸ் ஷீட். இப்போ இந்த கிடைக்கிற அமௌண்ட்டை சர்ப்ளஸாக கிடச்சா என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு கேபிட்டல் ஃபண்டில் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணோம். அதே டெஃபிஷிட்டாக கிடச்சின்னா என்ன ஆகும், கேபிட்டலில் போய்ட்டு அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இஃப் த டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் மோர் தென் த டோட்டல் ஆஃப் த டெபிட் சைட் எக்ஸஸ் ஆஃப் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் த டிஃப்ரென்ஸ் ரெப்ரசன்ட் சர்ப்ளஸ். அதாவது வந்து கிரெடிட் சைடோட அமௌண்ட் வந்து டெபிட் சைடோட அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்தால், அதாவது வந்து இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னது, சர்ப்ளஸ். இஃப் த டோட்டல் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் மோர் தென் த டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைட், அதுவே வந்து டெபிட் சைடோட அமௌண்ட்டை வந்து கிரெடிட் சைடை விட அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கம்மை விட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து டெஃபிஷிட். இப்போ பாருங்கள், ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பாருங்கள். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. சேலரிஸ் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், சேரிட்டிஸ்க்கு நம்ம டொனேஷன் கொடுக்குறது அது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் ரெண்ட் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், டொனேஷன் நம்ம பே பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், டொனேஷன் ரிசீவ் பண்ணால் அது வந்து ஒரு ரெசிப்ட், அதாவது இன்கம். அது ஸ்டேஷ்னரிக்கு பே பண்ணுறது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ், ஒரு அசட்ஸை சேல் பண்ணது மூலமாக கிடைக்கிற லாஸ் வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். டெப்ரிசியேஷன் வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி இப்போ இன்கம் சைட் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணது என்னது ஒரு இன்கம், டொனேஷனை ரிசீவ் பண்ணது ஒரு இன்கம், அட்மிஷன் ஃபீயை ரிசீவ் பண்ணது ஒரு இன்கம், கிராண்ட் கவர்மெண்ட் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறது ஒரு இன்கம், ரெண்ட்டை ரிசீவ் பண்ணுறது ஒரு இன்கம், இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறது ஒரு இன்கம், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ், ஒரு அசட்ஸை சேல் பண்ணது மூலமா ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு இன்கம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சம்க்கு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 6,
From the following receipts and payments account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018. So first என்ன பண்ணலாம், ஹெட்டிங் போட்டுக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ஊட்டி ரீக்ரியேஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்கக்கூடாது, க்ளோசிங் பேலன்ஸ் எடுக்கக்கூடாது. சரியா? அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுத்தையும் விட்டுருங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்கல நான். அடுத்தது ரெண்ட் ரிசீவ்டு. இப்போ ரெண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். அப்போ என்னது, நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம். இது யூஸ்வலாக இது வந்து என்னது, ஒரு ரெவன்யூ வச்சுருக்கேன். நான் யூஸ்வலாக நான் ரிசீவ் பண்ணுவேன். அப்போ எந்த சைடு வரும்னா, இன்கம் சைடு, கிரெடிட் சைடு வந்துடும் 10,000. அடுத்தது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேல் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, ஒரு அசெட்ஸ். அப்போ அது சேல் பண்ணும்போது அது என்னது, ஒரு கேபிட்டல் நேச்சர். அப்போ அது என்ன ஆகாதுன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. சரியா? ஆனால் யூஸ்வலாக அது என்னது, சேல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். ஆனால் அது என்னதுன்னா கேபிட்டல் நேச்சர்னால அதை எடுத்துக்கக்கூடாது. அது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணது என்னது, ஒரு ரெவன்யூ நேச்சர். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீட் எந்த சைடு வரும், இன்கம் சைடு, கிரெடிட் சைடு வந்துடும். எவ்வளோ அமௌண்ட்டு, 54,000. இப்போ பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து ரொட்டீன் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு கிளப்பில். அப்போ என்ன ஆகும், பேமெண்ட் சைடு. சரி, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, 10,000. அது ஸ்டேஷ்னரி பெய்டு. ஸ்டேஷ்னரி பே பண்ணுற அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, 7,000. அப்போ அது என்னது, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து சேலரிஸ் பே பண்ணுறது. அடுத்து பாருங்கள், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. கம்ப்யூட்டர் என்னது, ஒரு ஃபிக்ஸட் அசஸ். அப்போ அந்த அசஸை பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஒரு கேபிட்டல் நேச்சர். அப்போ அது என்னது, ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதை எடுத்துக்க கூடாது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எடுத்துக்கணும். சேலரிஸ் என்னது, ரொட்டீனாக பே பண்ணுறது. அப்போ அது வந்து ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது சேலரிஸ் டெபிட் சைடு வந்துடும். ஓகேவா? இப்போ எல்லாமே போட்டோம். க்ளோசிங் பேலன்ஸை எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதில் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. இதை ஆட் பண்ணால் 64,000 வரும். 64,000 அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து 27,000 கிடைக்கும். அந்த 27,000 வந்து என்ன மீனிங், இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன மீனிங், சர்ப்ளஸ். அதையும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நெக்ஸ்ட் சம், illustration 7. From the following receipts of Tiruchi Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018. ஓகேவா? இப்போ இந்த ஹெட்டிங் என்னது, திருச்சி ரீக்ரியேஷன் கிளப். அப்போ ஹெட்டிங் போட்டுக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் திருச்சி ரீக்ரியேஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கக்கூடாது. அப்போது எடுத்துக்கல. அடுத்த டிவிடெண்ட் ரிசீட். டிவிடெண்ட் வந்து ஷேர்ஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், மந்த்லி ரிசீவ் பண்ணுவீங்க. அப்போ என்ன மீனிங், அது வந்து ஒரு இன்கம். என்ன இன்கம், ரெவன்யூ இன்கம். அப்போ என்ன மீனிங், இன்கம் சைடில் 27,600, கிரெடிட் சைடில் வந்துடும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். இது ரொட்டீனாக கிடைக்கிற இன்கம். அப்போ எங்கே வரும்னா, இன்கம் சைடு வந்துடும். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் 3,000 rupees, அதாவது கிரெடிட் சைடு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ மெம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறோம், மெம்பர்ஸ்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். இது யூஸ்வலாக மந்த்லி ரிசீவ் பண்ணுறது. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் சைடு வரும், கிரெடிட் சைடு வந்துடும், 31,000. சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, லாக்கர் ரெண்ட். ஸோ லாக்கர் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் வந்து லாக்கர் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பே பண்ணுற ரெண்ட். இது யூஸ்வல் இன்கம். அப்போ எங்கே வரும்னா, லாக்கர் ரெண்ட். இன்கம் சைடு, கிரெடிட் சைடு வந்து 8,000 வந்துடும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் சொன்னதில்ல, போன சம்ஸில் வந்து சேல் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அதை நம்ம எடுத்துக்கல. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொட்டீனாக கிடைக்கும். அப்போ அது என்னது நம்மளுக்கு பார்த்தோன்னா ஒரு இன்கம். சரியா? அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 1,250. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 5,000. இப்போ ஒரு ஃபிக்ஸட் அசஸை பர்ச்சேஸ் பண்ணாலோ சேல் பண்ணாலோ அதை எடுத்துக்கக்கூடாது. சரியா? அப்போ இதை எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், புக் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,400 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட மீனிங் என்னது, 4,400 மதிப்புள்ள ஃபர்னிச்சரை நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், 5,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ 600 நம்மளுக்கு என்னது, ப்ராஃபிட். ஒரு ஃபிக்ஸட் அசஸை சேல் பண்ணுறதையோ பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. ஆனால் அந்த சேல் மூலிமா வர லாஸையோ ப்ராஃபிட்டையோ எடுத்துக்கலாம். லாஸ்னால் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ப்ராஃபிட்னா என்னது, ரெவன்யூ இன்கம். ஏன்னா அது அந்த இயரோடைய எக்ஸ்பெண்டிச்சர், அந்த இயரோட இன்கம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்கம். இப்போ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 5,000ல் 4,400 போயிடுச்சுன்னா 600 rupees நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இன்கம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் பேமெண்ட் சைடு. ஃபர்னிச்சர் டிஸ்கவுண்ட் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ். அப்போ இது என்ன வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்ட். ரெண்ட் என்னது, ரொட்டீன் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அதை என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம்.
அப்போ ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ்பெண்டிச்சரில் ரெண்ட்டு போயிட்டு டெபிட் சைடில் 2800 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், செக்ரட்டரி ஆனரியம். ஸோ செக்ரட்டரி கொடுக்குற ஸ்பெஷல் ஆனரியம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பூதியம் சொல்லுவாங்க, யூஸ்வலாக கொடுக்குற சேலரி மாதிரி தான். அப்போது என்னது, அது ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எங்கே வரும்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு டெபிட் சைடு எவ்வளோ அமௌண்ட்டு 15,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, போஸ்டேஜ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு 1700. அது என்னது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். அப்போ வந்து பார்த்தா போஸ்டேஜ் 1700 எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது 4350 என்ன வரும்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வந்துடும். சரியா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ஆடிட் ஃபீஸ், ரெண்டுமே என்னன்னா ஜென்ரலாக நடக்கிற எக்ஸ்பென்சஸ், சரி யூஸ்வலாக வர எக்ஸ்பென்சஸ். அப்போ அது என்னன்னா ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 45,000, ஆடிட் ஃபீஸ் 5,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேஷ் பேலன்ஸை எடுத்துக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணால் எந்த சைடு அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு அதிகமாக வருது, அதாவது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது 73,850 எங்கே கொண்டு போனால் இந்த 73,850க்கும் மேலே இருக்கும் பேலன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 2,400 வந்து என்னது நம்மளுக்கு டெஃபிஷிட். அதாவது வந்து என்ன இருக்குது, இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. அதான் கீழே என்ன போட்டிருக்காங்க எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். இதோட என்ன ஆச்சுன்னா இந்த 2 சம்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த 2 சம்ஸ் என்ன பண்ணணும், இன்றைக்கி நீங்கள் செல்ஃப் டெஸ்ட்டாக எழுதணும். அதாவது ஆன்சர் பார்க்காம கொஸ்டினை மட்டும் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் போடணும்.